Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah amma ba'd. Qala Allahu ta'ala fi mahkamit tanzil ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, ரமலானின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். எல்லா அமல்களின் எல்லா செயல்களிலும் இறுதியை வைத்துத்தான் அதனுடைய முழுமைகள் தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் இந்த இறுதி என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நினைவுபடுத்தியவனாக, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மலக்குமார்களை படைத்தான். அவர்கள் பாவமே செய்யாத இறைவனின் படைப்பு. ஜின்களையும் மனிதர்களையும் படைத்தான். நன்மையும் பாவங்களும் செய்யக்கூடிய விதத்திலே படைத்தான். அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் பாவம் செய்கிற மனிதர்கள் எல்லோரையும் மன்னித்து சுவனத்தில் அனுப்ப வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நாட்டமும் அதுவே. அதற்காகவே உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தப்பிப்பதற்கான சில வழிகளை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலி அஹ்லி ذுனூப் ثلاثة أنهار يتطهرون بها في الدنيا. பாவிகளை அல்லாஹு தஆலா 3 ஆறுகளை கொண்டு இந்த உலகத்தில் சுத்தப்படுத்துகிறான். அந்த 3இல் எதனாலும் சுத்தப்படுத்தாமல் அல்லாஹ் விட்டான் என்றால் துஹிரு ஃபினார் ஜஹீம், நரக நெருப்பால் அவர்கள் நிச்சயம் நாளை மறுமையில் சுத்தப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹு தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பு கருணை 3 பகுதிகளினால் எங்களுடைய பாவங்களை இந்த துனியாவில் இறைவன் கழுவுகின்றான். முதலாவது பகுதி, நாங்கள் செய்கிற நல்ல அமல்கள் மூலம் எங்களுடைய பாவங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஒரு நபித்தோழர் ஒரு பெண்மணியை முத்தமிட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், பெரியோரு பிழையை செஞ்சிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையில் இருக்கிற நேரத்தில் ஒரு அல் குர்ஆன் வசனம் இறக்கப்படுகிறது. இன்னல் ஹஸனாதி யுத்ஹிப்ன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை நீக்கிவிடும் அப்படி என்கிற வசனம் இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு அதை ஓதி காண்பிக்கிறார். அந்த தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இது எனக்கு மாத்திரம் உரியதா அல்லது எல்லோருக்குமா அப்படி என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லி ஜமீஇ உம்மதி, என் சமூகத்தில் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் உண்டு என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கம், அல்லாஹு தஆலா எங்களுடைய தவறுகளை நாங்கள் செய்கிற இரவு வணக்கம், தர்மங்கள், நாவடக்கம், குர்ஆன் திலாவத், இவைகளை கொண்டு அல்லாஹு தஆலா எங்கள் பாவங்களை இந்த துனியாவில் தூய்மைப்படுத்துகிறான். இரண்டாவது ஒரு பகுதி, நாங்கள் சந்திக்கிற சோதனைகள், கஷ்டங்கள். எப்பொழுதுமே நாங்கள் சோதனைகளை சந்திப்பதற்கு மனிதர்கள் யாரும் விருப்பம் குறைவு. நாங்கள் எல்லோருமே விருப்பம் ரொம்ப குறைவு. நபிமார்களை இந்த உலகத்தில் அதிகமாக அல்லாஹு தஆலா சோதித்தான். அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா அதிகமாக விரும்பினான். அல்லாஹ் விரும்புகின்ற நபர்களை அதிகமாக சோதிப்பான். நீங்க பார்க்கலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒற்றை தவறுக்காக என்ன செய்தார்கள்? பெரியோர் சோதனையை சந்தித்தார்கள். ஒரே தவறு, அவசரப்பட்டு தன் சமூகத்தை விட்டு தூரமானார்கள். அதற்காய் கடலில் மீனின் வயிற்றுக்குள் பெரும் சோதனையை சந்தித்தார்கள். எங்களுடைய தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஒரே தவறு, கனியை சாப்பிட்டார்கள், சுவர்க்கத்தில் இருந்தே வெளியேற்றப்பட்டார்கள். ஒற்றை தவறுகளுக்காக பெரும் சோதனைகளை நபிமார்கள் சந்தித்தார்கள். நாங்கள் பெரும் தவறுகளுக்காக அல்லாஹு தஆலா சிறிய சோதனைகள் தந்தால் கூட தாங்கிக் கொள்ள, அதை புரிந்து கொள்ள முடியாத மனோநிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுடைய ஈமானிய பலவீனத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பாருங்க, இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ ஒருத்தருக்கு நோய் வருது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நோய் வந்தாலே நாங்கள் முத்திர குத்திரம் என்னது, தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நோய் வந்தாலே இவர் பெரியோரு பாவி, பெரியோரு தவறு செஞ்சாரு, இவருக்கு ஏன் வந்திருக்குது தெரியுமா, அப்படி என்றே முத்திர குத்திரம். நோய் என்பது ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் ஒரு அருள். அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல ஆண்டுகள் நோய் மூலம் சோதித்தார். அல்லாஹ் நேசித்த, அல்லாஹ்வுடைய, நீங்கள் ஹதீது கிதாபில் கிதாபு திப், நோக்கி நிவாரணம் செய்கிறது, ஆரோக்கியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் என்பது ஒரு நிஅமத். ஆனால் நோய் வந்துவிட்டால் அதை ஒரு அருளாக அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் நோயிட பலன்கள் அப்படி என்று சொல்லி 100 பலன்களை வரிசைப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு நோய் ஒரு காரணம். அதனால் அல்லாஹு தஆலா, அது நோய் என்பது ஒரு சோதனை, அதனால் எங்களுடைய பாவங்கள் என்ன செய்து மன்னிக்கப்படுகிறது என்பதை குர்ஆனுடைய வசனத்தில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருக்காவது நலவை அல்லாஹ் நாடினால் வேதனைகளை அவசரப்படுத்துவான். ஏனென்றால் அவரை தூய்மையான ஒரு நபராக அவரின் உயிர்கள் கைப்பற்றப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நோய்வாய்ப்பட்டிருக்கிற தருணத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் கடுமையாக நோயால் சிரமப்படுறீங்க, அதனால் உங்களுக்கு 2 மடங்கு நன்மை கிடைக்குமா? எங்களுக்கு வந்தா நோய் சாதாரணமாக இருக்கும், நீங்கள் கடுமையாக கஷ்டப்படுறீங்க, அதனால் இரட்டிப்பு கூலிகள் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிமை எந்த துன்பம் கஷ்டங்கள் நேர்ந்தாலும் மரத்தின் இலைகள் உதிர்வது போன்று அல்லாஹு தஆலா அவரின் பாவங்களை உதிரச் செய்கிறான். இது ஒரு இஸ்லாமிய பார்வையில் நோய் என்பது பெரியோர் பாக்கியம், ஒரு சோதனை தான். ஆனாலும் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவன், அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஃமினின் எல்லா காரியங்களும் ஆச்சரியமானது தான். அவன் நஷ்டம் அடைகிற பொழுதும் அல்லாஹ்விடத்தில் லாபத்தை பெற்றுக்கொள்கிறான், லாபம் அடைகிற பொழுதும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறான். நஷ்டத்திலும் லாபத்தை அடைவது முஃமினால் மாத்திரம்தான் முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சோதனைகளின் பொழுது பொறுமை காத்தலின் ஊடாக இது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நோயால் கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்ததாக எங்களோட தலைப்புக்குள் நுழைந்துடும், அடுத்த மனிதர்களை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்படும். ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி முகத்தில் சிரிப்பு இருக்காது, யார்ட்டையும் சலாம் சொல்ல மாட்டார், பிஸியாக போயிட்டு இருப்பார். அல்லாஹ்வுடைய நினைவுகளும் சக மனிதர்களோடு சக மனிதர்களின் அவசியம் தொடர்பாகவும் புரிஞ்சு கொள்வார். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் தெளிவாக அதை சொல்கிறார், சில சோதனைகளை கொடுப்போம் எங்கள் பால் அவர்கள் மீள்வதற்காக. ஒருத்தருக்கு நோய் வருகிற பொழுது நடைபெறுகிற பிரதான விஷயம் என்னென்றால், அல்ஹம்துலில்லாஹ் சிரிக்க தோங்குவார், பேச தோங்குவார், சக மனிதர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ள தோங்குவார். எந்த நேரமும் திக்ருகளும் சுஜூதுகளும் பிரார்த்தனைகளும் என்று அல்லாஹ்வின் பால் மீளுவார். இப்போ இந்த கஷ்டங்கள் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், வ அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருன் லக்கும். நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீங்க, இப்படி எல்லாம் எனக்கு நடக்கக்கூடாதுண்டு, ஆனால் அதில் நலவு இருக்கும். சில விடயங்களை நீங்கள் ஆசைப்படுவீர்கள், ஆனால் அதில் உங்களுக்கு கெடுதி இருக்கும், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்கிறான். ஒருத்தருக்கு நோய் வந்தா 3இல் ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் அதை கொடுப்பான். ஒன்று, ஒரு முஃமினின் பாவங்களை மன்னித்து அவர் மரணிக்கின்ற பொழுது முழுமையான ஒரு மனிதனாக மரணிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வழங்குவான். அல்லது சுவனத்தில் பல தரஜாக்கள் இருக்குது, ஆக உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்.
இவருடைய அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அதனை கொடுப்பான். மூன்றாவது, அதாவது மறுமையில் இந்த மனிதர் தண்டிக்கப்பட்டால் அந்த வலிகளை தாங்க மாட்டார். எனவே உலகத்திலேயே அவரை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை கொடுப்பான். சகோதரர்களே, மூன்றாவது ஒரு பகுதி இந்த துனியாவில் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான ஒரு பகுதி. அதுதான் இன்றைய தலைப்பு, தௌபா, பாவமீட்சி. பாவ மன்னிப்பு கேட்கிற எந்த மனிதனையும் அல்லாஹ் தண்டிக்கவே மாட்டார். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான், நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்கள், தண்டிக்க மாட்டோம் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் தௌபா செய்கிற பொழுது எங்களை தண்டிப்பானா? நிச்சயமாக தண்டிக்க மாட்டான். இதனை அல் குர்ஆன் வசனம் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இஸ்லாத்துக்கு வரார். அப்படி என்றா இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இஸ்லாத்திர எதிரி. 20 ஆண்டுகள் இஸ்லாத்திர எதிரி. சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு போன நேரத்தில் இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று எதிர்த்தரப்பில் அங்கே போனவர் யாரு? அம்ரு பின் ஆஸ். எல்லா யுத்தங்களிலும் ரசூலுல்லாவுக்கு எதிராக நின்றவர். இப்படியான ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரப்போறார். ரசூலுல்லாவுடைய கரத்தை பைஅத்துக்காக பிடித்த பொழுது இறுக்கி பிடிச்சு கொள்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை முகத்தை பார்க்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு விடயத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். நான் 20 வருஷமாக பெரும் பாவத்தில் இருந்திருக்கிறேன், இஸ்லாத்துக்கு எதிரான முக்கிய எதிரி. அதனால என்னுடைய பாவங்களின் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தௌபா, இஸ்லாம் எல்லாவற்றையும் அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எனவே சகோதரர்களே, பாவ மன்னிப்பு என்பது இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு இபாதத். ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். ஒரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு செய்தி நடக்குது. இது வந்துட்டு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது, பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த செய்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான பஞ்சம், வறட்சி, வறுமை, அல்லாஹ்விடம் கையேந்துகிறார். யா அல்லாஹ், இந்த பஞ்சத்தில் இருந்து இந்த மக்களை விடுவிக்கணும், தாங்க முடியல. நபிமார்களை பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்படும், ஆனால் லேட் ஆகுது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்கள் சமூகத்தில் ஒருவர் 40 ஆண்டுகளாக பாவத்தில் மூழ்கி இருக்கிறார், அவரை அப்புறப்படுத்துங்கள், மழை பொழியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோரையும் சேர்க்கிறார், மக்கள் எல்லோரையும் சேர்க்கிறாங்க. சேர்த்து எல்லோருக்கும் சொல்றாரு, எங்களில் இருக்கிற ஒருவரால் தான் மழை பொழியவில்லை, கஷ்டப்படுகிறோம். 40 ஆண்டுகளாக அவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார், தயவு செய்து எங்களை விட்டு அவர் ஓரமாகி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாரும் முன் வரல. 2வது விடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, யாரும் வரல. 3வது விடுத்தம் அந்த பாவம் செய்த மனிதர் தலையை குனிந்து அல்லாஹ்விடம் கெஞ்சுகிறார், யா அல்லாஹ், 40 ஆண்டுகளாக நான் பாவம் செய்தேன். 40 ஆண்டுகளாக நான் பாவம் செய்கிற பொழுது யாரிடத்திலும் என்னை நீ காண்பிக்கவில்லை, என்னை மறைத்தாய். இப்பொழுது என்னை அவமானப்படுத்த போகிறாயா இறைவா, என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், உன் பால் நான் திரும்புகிறேன் இறைவாண்டு தௌபா செய்கிறாங்க. மழை பொழியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், யாரும் வெளியேறல, மழை பொழிகிறதே. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்காக மழையை நிறுத்தினேனோ அவருக்காகவே இப்பொழுது மழை பொழிகிறது. தௌபாட சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், அவர் முகத்தை நான் பார்க்கணும். அல்லாஹ் சொல்கிறான், 40 ஆண்டுகளாக பாவம் செய்கிற பொழுதே அவரை மறைத்தேன், இப்பொழுது நான் காண்பிப்பதா அப்படி என்று அல்லாஹு தஆலா அதை மறைக்கிறான்.
சகோதரர்களே சகோதரிகளே, தௌபா சக்தி வாய்ந்தது. அல்லாஹ்விடத்தில் என் தவறுகளை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்கிற யாரையும் அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தௌபா உண்மைக்குண்மையான உள்ளத்தின் அடிமனதில் இருந்து வருகிற தௌபாவாக அமையப்பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளணும். இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அதாவது வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லோரும் தௌபா செய்யுங்க, நிச்சயம் தௌபாவில் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இறக்கப்பட்ட வசனம். அதாவது சஹாபாக்கள் இஸ்லாத்திற்காக தன் சொந்த பகுதியை விட்டு வெளியேறி, அன்சாரி தோழர்கள் இவர்களுக்கு முழு சொத்தையும் கொடுத்து உதவி செய்து, யுத்தத்தில் 2 சாராரும் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்து காயப்பட்டு அவ்வளவு வலிகளையும் நன்மைகளையும் செய்த நிலையில் அவர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் தௌபா செய்யுங்கள். எங்களை பார்த்தல்ல, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் தௌபா செய்யுங்கள், தௌபாவிலே வெற்றி இருக்கிறது அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தௌபாவை தவற விட்டா நிச்சயம் தோற்று போகும். குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்றான், வமல்லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், யார் தௌபா செய்யவில்லையோ, பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, அவர்கள் அநியாயக்காரர்கள் அப்படி என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். சில நேரம் நான் என்ன பெருசா பாவம் செஞ்சேன், நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன் 29, தொழுகையை மிஸ் பண்றல, ஓரளவு தர்மங்கள் செய்கிறேன், ஜகாத்தை பேணி வருகிறேன், நிறைய உம்ராக்கள் ஹஜ்ஜும் செய்திருக்கிறேன், பெரிய பாவம் செய்யவில்லை என்று நினைக்கலாம். பாவங்கள் சிறியதுதான் செய்கிறேன் என்று கருதலாம். பாவம் பெருசா சிறுசா என்பதல்ல பிரச்சனை, யாரை எதிர்த்து பாவம் செய்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. இமாம் பிலால் பின் சஅத் என்கிற அறிஞர் சொல்கிறார், லா தந்துர் இலா சிகரில் மஅசியா, பாவத்தின் சிறுமைகளை பார்க்காதீர்கள், வலாக்கின் உந்துர் இலா அலமதி மன் அஸைத், நீங்கள் யாருக்கு அநீதி செய்து பாவம் இழைத்தீர்கள் என்பதை பாருங்கள். யாருக்கு அநியாயம் செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய பூமியிலே அவனுடைய உணவை, அவனுடைய உடலை, அவனுடைய காற்றை, அவனுடைய நீரை, அவனுடைய எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு அவனுக்கு என்ன செய்கிறோம்? மாறு செய்கிறோம். பாவத்தின் சைஸ் அல்ல, யாருக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறது முதன்மையான ஒரு விஷயமாக இருந்து கொண்டே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னக்கும் லதஅமலூன அஅமாலா, நீங்கள் சில விடயங்களை செய்கிறீர்கள், ஹிய அதக்கு ஃபீ அயுனிக்கும், உங்களுடைய பார்வையில் அது முடியை விட அற்பமாக இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அதாவது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி தாபீன்களோடு வாழ்கிற நேரம் சொன்ன செய்தி, நீங்க சில பாவங்கள் தவறுகள் செய்றீங்க, முடிய கூட கணக்கெடுக்கிற மாதிரி அதை கணக்கெடுக்கிறதே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கிற நேரத்தில் அப்படியான தவறுகளை எங்களை அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களாக நாங்கள் பார்த்தோம் அப்படி என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே பாவங்கள் என்பது சின்னது பெரியது என்பதை விட அல்லாஹ்வின் பால் நெருக்கமாக செல்ல வேண்டும் என்பதன் ஆக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்கிறேன் அப்படி என்கிற உணர்வு என்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித படைப்பிலே மிகச்சிறந்தவர், பெரும் பாவங்களை விட்டு பாதுகாப்பு அளிக்கப்பட்டவர். ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக என்ன சொல்லுவார்கள்? ஹதீதுகளை பார்க்கிறோம், அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, யா அல்லாஹ் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், உன் பால் மீளுகிறேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர், எந்த லெவல்ல இருந்த தூதர் எத்தனை விடத்தை சொல்றாங்க? 70க்கு மேற்பட்ட விடுத்தங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த தௌபா, இந்த மாதம் தௌபாவுக்குரிய மாதம், எல்லா நாட்களும் தௌபா தான். விசேடமாக பிரார்த்தனைகளோடும் தௌபாவோடும் நெருக்கமாக இருக்கிற நாள். நிறைய துவா செய்யணும், அதே நேரம் நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும்.
எப்பொழுதுமே கையேந்துவது, அல்லாஹ்விடம் கேட்பது என்பது உலகத்தில் அதுக்கு இருக்கிற விசேடமான தன்மை என்னண்டா, உலகத்தில் எல்லாவற்றிற்கும் முடிவுத்துகதி உண்டு. இந்த பில்டிங் ஒரு டைம் ஆனால் உடைச்சிட்டு வேறொன்று கட்ட வேண்டி வரும். எங்களோட உடம்பு முடிவுத்துகதி இருக்குது. எல்லாவற்றிற்கும் ஒருத்தர் அறிவும், எல்லாவற்றிற்கும் முடிவுத்துகதி இருக்கிறது. ஆனால் பிரார்த்தனை துஆக்கு முடிவே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடம் இருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செஞ்சாங்க. வாப்பாவும் மகன். இன்று வரைக்கும் அதில் அமல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, தவாஃப் நடந்து கொண்டே இருக்கிறது. பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்டால், தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அது அதை போல ஒரு பாக்கியம் உலகத்தில் கிடையாது. எனவே இது நல்ல ஒரு சான்ஸ், நாங்கள் தவற விடக்கூடாது. குறிப்பாக கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, தௌபா செய்கிற நேரத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சி படுகிறான். இந்த செய்தி பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படி என்பது, இந்த உலகத்தை படைத்து கோடான கோடி மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் அதிகமாக சந்தோஷப்படுவதெல்லாம் அடியார்கள் தௌபா செய்கின்ற பொழுது என்று சொல்லிட்டு ஒரு உவமானம் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒருத்தர் பாலைவனத்தில் ஒரு பயணத்துக்கு தயாராகி போகிறாரு. அந்த பயணத்தில் அவர் போன ஒட்டகமும் அவர் வச்சிருந்த அந்த உணவும் ஒரு இடத்துல சாயிறாரு. சாஞ்சு எழுந்து பார்த்தா காணல. மரணம்தான் முடிவு அப்படி என்கிறார். மௌத்து தான். இந்த உணவு கிடையாது, வாகனமும் கிடையாது, பாலைவன பூமி, நடந்து கடக்கவும் முடியாது. மௌத்துத்தான் முடிவு என்று மீண்டும் சாய்ந்து எழும்புகின்ற நேரத்தில் காணாமல் போன வாகனமும் உணவும் இருக்குது. போன உசிர் திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்குது. அவர் சொல்றாரு, சந்தோஷத்தின் உச்சிக்கு போய் சொல்றாரு, அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், இறைவா நீதான் என்னுடைய அடிமை, நான் உன் இரட்சகன் அப்படிங்கிறார். சந்தோஷத்தின் உச்சியில அப்படி வந்துச்சு. அப்படியே சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த அடியான் இந்த கட்டத்தில் போன உயிர் கிடைத்த பொழுது ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. அதை விட அல்லாஹு தஆலா தன் அடியார்கள், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்ற பொழுது, தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வை நாங்கள் சந்தோஷப்படுத்தினா துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் எங்களை எப்படி வச்சிருப்பான். மனைவியை சந்தோஷப்படுத்தினா, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தினா, பொஸ்ஸை சந்தோஷப்படுத்தினா, அவங்களோட பிரதிபலன்கள் எப்படி இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம். எதனால? தௌபா ஊடாக. அப்படி என்றால் இந்த வாய்ப்பை தவற விடவே கூடாது என்று பலமாக நம்பணும். எங்களை பாவம் செய்கிற விதத்தில் படைச்ச ரப்பு பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் வழியை வச்சுக்கிறான். ரெண்டாவது ஒரு அம்சம், அதாவது இந்த தௌபாவில் உள்ள விசேடமான ஒரு விஷயம் என்னென்றால், உதாரணமாக ஒரு புரிதலுக்காக இந்த கேள்வி, ஒருத்தருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு அதிகமான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாரு, எந்த குறையும் வைக்கல. இன்னொரு பிள்ளையை பெரிய அளவில் அவரை போல எதுவும் செய்யலை. 2 பேருக்கும் ஒரு விடயத்தை தந்தையாக சொல்றாரு. 2 பேருமே அந்த ஏவலை மீறி விடுகிறார்கள். ஒரு தந்தையாக எந்த மகன் மீது அதிக கோபம் வரும்? எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தும் இவர் இதை செய்யவில்லையே என்கிற பொழுது கோபமும் வருத்தமும் அதிகமாக வரும். இதை அப்படியே வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக சொல்கிற நேரத்தில் தன் 2 கரங்களாலும் படைத்ததாக சொல்கிறார். எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக சொல்கிறார். சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழச் செய்கிறார்.
மலக்குமார்களை சுஜூது செய்ய வைக்கிறான். இப்லீஸ் தொடர்பாக வருகிற நேரத்தில் இந்த விடயங்கள் எல்லாமே சொல்லப்படவில்லை. நடந்திருக்கலாம், வல்லாஹு அலம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஏவல், ஒரு விலக்கல். என்னது? ஒரு கனியை சாப்பிட வேண்டாம். இப்லீஸுக்கு ஒரு ஏவல், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுங்கள். இரண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யப்படுது? மீறப்படுகிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டவர். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உச்சத்தில் கொண்டு போய் வைத்தான். இப்லீஸ் இன்று வரைக்கும் சபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஏன்? ஏனென்றால் இப்லீஸ் செய்த தவறுக்கு நியாயங்கள் பேச ஆரம்பித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதி செய்து விட்டோம் இறைவா, எங்களை மன்னிப்பாயாக. நீ மன்னிக்காவிட்டால் நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாக மாறிவிடுவேன் இறைவா. பாவம் மன்னிப்பு என்கிற பொழுதே பாவத்தை ஏற்றுக்கொள்கிற, ஒத்துக்கொள்கிற ஒரு தன்மை மனதிலே உருவாகி விடுகிறது. அந்த நேரம் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் நான் இருக்கிறேன் என்று நம்பி அவன் செய்த தவறை உணர்ந்து நான் தவறு செய்து விட்டேன் என்று கேட்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச விஷயம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தௌபா என்பது மிக மிக அவசியமான முக்கியமான ஒரு வணக்கமாக இருந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் நாடி இருந்தால் பாவங்களே செய்யாத மலக்குமார்களை போன்று ஜின்களையும் மனிதர்களையும் படைப்பதென்பது அல்லாஹ்வுக்கு கஷ்டமானதா? ஆகி என்றால் ஆகிவிடும். ஆனாலும் அல்லாஹு தஆலா பாவம் செய்கிற அமைப்பில் வைத்து என் அடியான் என் பால் தௌபா வழியாக வர வேண்டும் என்பதையும் ஆசைப்படுகிறான். பாவத்தோடு நின்று விடுவோமாக இருந்தால், தௌபாவுடைய வாசலை மறந்து விடுவோமாக இருந்தால் ஆகிரத்தை இழந்து விடுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த தௌபாட உணர்வுகள் எங்களுக்கு அடிக்கடி வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 விடுத்தத்திற்கு மேற்பட்ட முறை ஒரு நாளைக்கு தௌபா செய்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அப்படி என்றால், அப்படி வரணுமெண்டா முதலாவது அல்லாஹ்வை பற்றி நாங்கள் அறியணும். தவ்வாப், அர் ரஹீம், அல் வதூத், அல் கஃபூர், அல் அஃபு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களில் உள்ளது. இன்னொரு பக்கம் ஜப்பார், அலீம், அல் கவி, அல் அசீஸ், அல் கபீர், அல்லாஹ்வுடைய பெயர்கள். இந்த பெயர்களும் அதற்கான தன்மைகளும் பண்புகளும் தொடர்பாக வரக்க ஜாகிலிய காலம் இருந்துச்சு. ஜாகிலிய காலம் நாங்கள் வாழ்கிற காலத்தை விட பாவங்களும் வித்தியாசமான ஒரு காலம். காலத்தால் எங்களை விட ஒரு மோசமான நிலையில் இருந்தாங்க. சஹாபாக்கள் யாரும் முஸ்லீம் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யலை, ஆரம்பத்தில் பிறக்கவில்லை, இடையில் இஸ்லாத்தை தழுவியவர்கள். 2, குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீதுகளும் எங்களுக்கு எது கிடைத்ததோ அதே செய்திகள் தான் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லோரும் உருவானார்கள். நாங்கள் காலத்தால் அவர்களை விட நல்ல காலத்தில் வாழ்கிறோம். எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய தாய் தகப்பன் அல்லாஹ்வை சுஜூது செய்தவர்கள் முன் வரலாறு உண்டு. நியாயமாக பார்த்தால் இந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீதுகளும் அதிக தாக்கங்களை கொண்டு வந்திருக்கணும். யாரில்? என்னிலையும் உங்களையும் கொண்டு வந்திருக்கணும். எங்களிலும் ஒரு அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், ஒரு ஃபாத்திமா, ஒரு ஆயிஷா உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் உருவாகல. நியாயமாக பார்த்தா அப்படிதான் வந்திருக்கணும். அப்படி வரல. என்ன காரணம்? சஹாபாக்கள் அல்லாஹ்வை அறிந்திருந்தார்கள். அதனால தான் ஒரு சின்ன பாவம் நடந்து விட்டாலும் எந்த தருணத்திலும் ஒரு எறும்பின் அசைவையும் என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை பலமாக இருந்தது. அல்லாஹ்வை தெரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் சிறிய தவறுகள் நடந்து விட்டாலும் உடைந்து போய் விடுவார்கள். என்ற கழுத்து போகிறது இந்த பாவத்திற்காக என்று தெரிந்தும் தண்டனையை தாருங்கள் அப்படி என்று கேட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சரியாக அறிந்திருந்தார்கள்.
அல்லாஹ்வை பற்றி கண்ணியமிகு சகோதரிகளே அறிகிற நேரத்தில் தான் எங்களுக்கு தௌபா செய்யணும் என்கிற ஆசை ஆர்வம் அதிகமாக வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கணுங்கிறாங்க. யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த மலையை பாருங்க, இந்த மலை அதே இடத்தில் இருந்தால் என்னை பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். மலை துகள் துகளாக பஞ்சு மாதிரி பறக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விழுந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கால சுபஹானக், இறைவா நீ தூய்மையானவன் என்று எழுந்தவுடன் சொன்னார்கள். அந்த ரப்பை தான் நாங்கள் வணங்குறோம். அல்லாஹ்வுடைய சக்தி, ஆற்றல், வல்லமை இவைகளை புரிகிற நேரத்தில் பாவம் ஒன்று நடந்துவிட்டால் வேகமாக அவனிடத்தில் மீளக்கூடிய தன்மை உருவாகும். இது முதன்மையான ஒரு விஷயம். இரண்டாவது, உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு தௌபாவின் பால் எங்களுடைய மனம் வேகமாக விரைவதற்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணி பாவங்களை அற்பமாக பார்க்கிறது. மூக்கில் முக்கிற கொசு மாதிரி எந்த பாவங்களும் எங்களுடைய மனதிலே கனவியை ஏற்படுத்துவதில்லை. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வ முஹ்கராத்தித் துனூப். ரெண்டு மாதிரி வருது அந்த இபாரத். அதாவது பாவங்களை அற்பமாக கருதுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பாவத்தை அற்பமாக நினைச்சோம்டா தௌபா பக்கமே வரமாட்டோம். பாவம் தூங்க விட செய்யக்கூடாது, பெரிய ஒரு வலியை தரணும், இப்படி நடந்துட்டு எங்கணும், பெரிய ஒரு கஷ்டத்தை எங்களுடைய மனதில் பாவம் கொண்டு வருகிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நெருக்கமான ஒரு இடத்தில் நிற்கிறேன் என்பதற்கான அடையாளம். இது முக்கியமானது. மூன்றாவது ஒரு விஷயம், தௌபாவுக்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயம், ஒரு உம்ரா செஞ்சுட்டு செய்வோம், ஒரு ஹஜ்ஜை முடித்துட்டு பார்த்துக்குவோம், திருமணம் முடிச்சா இதை விடுறதா, இந்த அடுத்த ரமலானோட இன்ஷா அல்லாஹ் விடுறது, நாளை செய்வோம் நாளை விடுவோம் என்று பாவங்களை காலம் தாழ்த்தி தாழ்த்தி போடுவதென்பது மிக ஆபத்தானது. நீங்க பார்க்கலாம், நமக்கு எப்போ மௌத்து வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ குர்ஆன்ல இக்தரபத்திஸ்ஸாஆ, மறுமை மிக நெருக்கமானது, மறுமை நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் சொல்லப்பட்ட எவ்வளவு நாள்? 1400 ஆண்டுகள் கடந்துட்டு. மர்ம வந்துட்டா இன்னும் வரல. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா சொல்வது போலியானதா? நிச்சயம் கிடையாது. இறைவனின் வாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇத்து அன வஸ்ஸாஅ கஹாத்தைன், நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டோம் என்று 2 விரல்களை இணைத்து காண்பித்தார்கள். இது சொல்லப்பட்ட எவ்வளவு நாள்? 1400 ஆண்டுகள் கடந்து விட்டன. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இவ்வளவு காலமாகிறதே, அப்படியா? இல்லை, மறுமை மிக நெருக்கமானது. ஏனென்றால் நாட்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில், எங்கள்கிட்ட இல்லை, அல்லாஹ்விடத்தில் கஅல்ஃபி ஸனா மிம்மா தஅுத்தூன். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்தில், அதாவது எங்களிடத்தில் 1000 வருடங்களை போன்றதுதான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள். அப்படி என்றால் மறுமை மிக நெருக்கமானது என்று அல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய பார்வையில் 1.5 நாள் கிட்டத்தட்ட. மறுமை மிக நெருக்கமானது, எங்களுடைய மௌத்தும் மிக நெருக்கமானது. அமாரு உம்மதி மா பைன 60 இல 70, என் சமூகத்தின் வயதல்லை என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது, மிக வேகமானது. 50 தாண்டினவங்க இருக்கிறோம், 40 தாண்டினவங்க இருக்கிறோம், பெரும்பாலும் 40+. மறுமை மிக நெருக்கமானது. என்னற மௌத்தாகுவோம்ங்கிறது தெரியாது. தௌபாவுக்கான காலத்தை வச்சுக்கிருக்க கூடாது. சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒரு ஹஜ்ஜில் நினைக்கிறேன், என் நினைவு சரியாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நபித்தோழர் இஹ்ராமோடு நிற்கிறாங்க. ஒட்டகத்தில் இருந்து கீழே விழுகிறாங்க. விழுந்தவுடன் கழுத்து உடைஞ்சி மௌத்தா பேத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை தலையை மூட வேண்டாம்,
மனம் பூச வேண்டாம். ஃபஇன்னஹு யுபஅது யௌமல் கியாமா முலப்பிதா, ஏனென்றால் நாளை மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். எந்த நிலையில் நாங்கள் மௌத்தாகிறோமோ அதே நிலையில் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி எழுப்பப்படுவோம். அப்படி என்றால் தௌபாவை பிற்போடலாமா? நான் ஒரு பாவத்தில் இருக்கிற பொழுது நான் மௌத்தானால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு பாவத்துக்கான பயணம், ஒரு பாவம் செய்கிற பொழுது, ஒரு பாவத்தை விட முடியாமல் இருக்கிற பொழுது, இந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துனியாவில் எங்களோட பெற்றோர்கள், எங்களுடைய இரத்த உறவுகள், சில நேரம் நண்பர்கள் எங்களுக்காக உயிர் கொடுக்கவும் தயாராக இருப்பார்கள். சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கிறது. உயிர் கொடுக்க தயாராக இருந்த உறவுகள் நாளை மறுமையில் எப்படி இருப்பார்கள்? ஒருவர் இன்னொருவரை கண்டால் விரண்டோடுவார்கள். இந்த துனியாவில் உயிர் கொடுத்தவர்கள் நாளை மறுமையில் ஒருவர் ஒருவரை கண்டால் விரண்டோடக்கூடிய சூழல் நிலைமை நாங்கள் நினைப்பதை போன்றல்ல, மிக பயங்கரமான ஒரு நிலைமையை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டும். அதிலே தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் பாவம் செய்யாமல் வாழ்வதென்பது முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்துதான் தீரும். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை இறைவா. மனித பலவீனம், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கெஞ்ச வேண்டும், மன்றாட வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதாவது இறுதியான ஒரு சில விடயங்கள். பாவத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் 3 நிபந்தனைகள் தௌபாவுக்கு இருக்குது. நிறைய படிச்சிருப்பீங்க. அது முதலாவது, நாங்கள் செய்கிற பாவங்கள் தொடர்பாக கவலை வரணும். நான் ஒரு 30 வருஷமா 15 வருஷமா இதை செஞ்சுக்கிருக்கிறேனே என்று உள்ளத்தால் உண்மையாக வருந்தணும். ஒற்றை உரைகளிலெல்லாம் அது ஒரு தொடக்கமாக அமையுமே தவிர அது ஒரு இந்த ஸ்ப்ரைட் மாதிரி தான். எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வை பற்றி அறிந்து, குர்ஆனை படித்து, ஹதீதை படித்து வருந்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறான், நான் இவ்வளவு நாள் அவனுக்கு மாறு செய்கிறேனே என்ற வருத்தம் வர வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று உறுதியாக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இதுக்கு பிறகு நான் இதை நெருங்கிறதே இல்லை. ஒருத்தரை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் புகைத்தலுக்கு அடிமையான பிரபல்யமான ஒருத்தர். அவர் புகைத்தலை விட வேண்டும் என்பதற்காக அவர் செஞ்சது இஸ்லாமிய பார்வையில் பிளசரி அப்பால் உறுதியாக உள்ளத்தால் இதுக்கு பிறகு அதை திரும்பல, புகைக்க வேண்டும் என்கிற தருணங்கள் வருகிற பொழுதெல்லாம் அதனை தன் உடம்பிலே நெருப்பை படுத்தி பார்ப்பாராம், நரகத்தில் இதைவிட கடுமையாக இருக்குமே என்று. இது கொஞ்சம் விஷயம் செரிப்பிளை கப்பால் ஒரு 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 படிப்பினைக்காக. கண்ணியமிகு சகோதரர்களை, உறுதியாக நாங்கள் ஒரு பாவத்தில் இருந்து நான் முடிவெடுத்து இதிலிருந்து நான் விலகணும் என்பதை பலமாக உறுதிப்படுத்தி கொள்ளணும். மூன்றாவது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மீண்டும் நான் இதில் விழுந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கும். சூழ்நிலைகளை காரணம் காட்டிவிட்டு சாதாரணமாக கடந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் இப்லீஸ் எங்களை விட நுட்பமானவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கணும். யாரில்? இப்லீஸ்ல. அவருக்கு நல்லா தெரியும், மலக்குமார்களே எனக்கு சுஜூது செய்த நேரத்தில் இவன் மாத்திரம் சுஜூது செய்யவில்லை என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அவ்வளவு புரிதல் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் சுவர்க்கத்தில் இருந்து என்ன செய்கிறான்? வெளியேற்றான். அப்படி என்றால் இப்லீஸ் ஒரு தௌபா செய்து பாவத்தில் இருந்து சாதாரணமாக நீங்கி கலண்டு விடுவதற்கு எங்களை சாதாரணமாக விட மாட்டான். எல்லா வகையான வட்டங்களையும் வலைப்பின்னல்களையும் செய்து கொண்டே இருப்பான். நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை போன்று பாவத்துக்கு சிம்பிளாகலாம் காரணம் சொல்லக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், நன்மைக்கு கஷ்டப்பட்டு காரணங்களை சொல்லுவோம். நாங்கள் பேசுகிறக்க, நான் இந்த ஜமாத்தை வளர்க்குறதுக்கு, இந்த தவ்வா பணி செய்கிறதுக்கு நாங்கள் அந்த டைமில் பட்ட பாடுகள், சுபஹான் அல்லாஹ், நல்ல விஷயம், அல்லாஹ் பரக்க செய்யட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கு அருள் செய்யட்டும். நன்மையை சொல்கிற பொழுது கஷ்டப்பட்டு என்ன செய்வோம்? சொல்லுவோம். பாவங்கள் சிம்பிள் அப்படி போயிட்டே இருக்கும்.
கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரத்தின் பால் ஒரு உயர்ந்த பெண் அழைக்கிறார்கள். வகல்லகத்தில் அபுவாப், கதவுகளை மூடிக்கொள்கிறார். மூடிக்கொண்டு அந்த பெண்ணாக வந்து அந்த பாவத்தின் பால் அழைக்கிறார். சகோதரர்களே, உலகத்தில் பாவம் செய்வதற்கு இதைவிட நியாயங்கள் யாரும் சொல்ல முடியாது. சில செய்திகளை பாருங்க, உலமாக்கள் சொல்ற வரையறுக்கிற செய்திகளை பாருங்க. முதலாவது, ஒரு ஆண் பெண்ணை அழைப்பது தான் வளமை. இந்த இடத்தில் ஒரு உயர்ந்த பெண் ஒரு ஆணை அழைக்கிறார். அப்படி என்றால் பாவம் நடப்பதற்கான வாய்ப்பு மிகவுமே இலகுவாக்கப்படுகிறது. இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் வயது முதிர்ந்தவரும் அல்ல, குழந்தையும் அல்ல, கட்டிளமை பருவம், இளைஞன். இந்த பாவத்தில் கூடுதல் ஆர்வம் கொண்ட வயது. மூன்றாவது, ஒகான கரீபன் அன் பலதி, அவர் பாவத்தை நாங்கள் நிறைய பேர் என்ன செய்யறது, நாட்டில் இருக்க பெரும்பாலும் அல்லாவை பயந்து விடுகிறோம். சில நேரங்களில் மனிதர்கள், தெரிந்தவர்கள், உறவுக்காரர்கள் என்பதற்காக பல விஷயங்களை தவிர்த்து கொள்வோம். பயணங்கள் என்கிற பொழுது அதெல்லாம் இருக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவுக்காரர்கள் யாரும் அங்கு கிடையாது. அவர் அங்கேக்கு புதியார். அப்படி என்றால் அந்த பாவத்தை பயப்படாமல் செய்வதற்கான முகாந்திரம் அங்கு இருந்தது. நான்காவது சகோதரர்களே, அதாவது அழைத்த பெண் சாதாரண பெண் அல்ல, எல்லா வகையான ஆற்றலும் வல்லமையும் கொண்ட உச்சபட்ச பெண். எனவே பாவம் செய்வதற்கான உச்ச பாதுகாப்பு வலயத்திலும் அது நடக்குது. கதவுகள் தாழ்த்தப்படுகிறது, மாட்டினாலும் கரையேற்றுகின்ற வழிகள் தெரிந்த பெண், உச்ச பாதுகாப்பில் அந்த செய்தி நடக்குது. அதே போன்று ஐந்தாவது, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வெளி சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்? சின்ன வயசுல இருந்து அவர் அங்கேயே வாழ்ந்தவர், அங்கேயே வாழ்ந்தவர். புதிதாக வந்து போறவர் என்றால் சந்தேகம் வரும். அப்படி என்றால் சந்தேகிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைந்த நிலை. அந்த நேரத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்தின் பால் அழைக்கப்படுகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, இறைவா, இந்த பெண் அழைக்கின்ற இந்த பாவத்தை விட ஜெயிலில் இருப்பது எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நியாயங்கள், இவ்வளவு சந்தர்ப்பங்கள், இவ்வளவு வாய்ப்புகள் இருந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னோர் செய்தி. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் பால் தௌபா செய்வோம். பாவங்களுக்காக அந்த தௌபாவை ஆழ் மனதில் இருந்து உறுதியாக செய்து உண்மையில் இந்த மாதத்தில் ஒரு புனிதர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.